Hi friends, welcome to 1C recipes and vlogs. இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படினா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. கூடவே பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ஒரு சூப்பரான வெஜிடேரியன் ஸ்டார்டர் ரெசிபி பார்க்க போறோம். gobi65 அல்லது cauliflower pakoda எப்படி செய்யறதுன்னு இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோல இந்த cauliflower pakoda ஒரு சூப்பரான பெர்ஃபெக்ட் மெத்தட்ல எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். அதாவது மசாலா உதிராம நல்ல மொறுமொறுன்னு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ இந்த பக்கோடா பண்ணுறதுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு காலிஃப்ளவர் எடுத்து அதை க்ளீன் பண்ணி பக்கோடா சைஸுக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் 2 கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். அது கூடவே 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் அளவு கல்லுப்பு ஆட் பண்ணியிருக்கேன். கல்லுப்பு அல்லது ராக் சால்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது இல்லை அப்படின்னா தூள் உப்பு கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த தண்ணி நல்லா கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். தண்ணி நல்லா கொதித்த பின்னாடி ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ தண்ணி நல்லா கொதிக்கவும் நான் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ண பின்னாடி நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற காலிஃப்ளவர் ஆட் பண்ணிக்கலாம். சின்ன சைஸ் காலிஃப்ளவர் எடுத்திருக்கேன். அதை கட் பண்ணிவிட்டு நார்மல் தண்ணியில் ஒரு தடவை கழுவிட்டு அதுக்கடுத்து இந்த சுடு தண்ணியில் ஆட் பண்ணணும். இப்போ இந்த காலிஃப்ளவர் இந்த சுடு தண்ணியில் குறைஞ்சது 10 நிமிஷமாச்சு இருக்கணும். அப்போ தான் அதில் இருக்கிற டஸ்ட் ப்ளஸ் நமக்கு கண்ணுக்கு தெரியாத புழு இதெல்லாம் இருக்கும், சின்ன சின்ன பூச்சி அந்த மாதிரிலாம் இருக்கும், அதையெல்லாம் செத்துரும். இப்போ நம்ம இதுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்காக ஒரு பவுலில் மிக்சிங் பவுலில் 100 கிராம் அளவு கடலை மாவு அல்லது ஒரு பவுலில் பாதி அளவு கடலை மாவு அப்படி கூட மெஷர் பண்ணிக்கலாம். கடலை மாவு சேர்த்த பின்னாடி 1 டேபிள் ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துருக்கேன். அடுத்து 1 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். இஞ்சி பூண்டு அந்த மாதிரி கல்லில் இடித்து சேர்த்திங்க அப்படின்னா ஃப்ரெஷ்ஷான மசாலா ஃப்ளேவர் கிடைக்கும். அடுத்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கணும். 1/2 டீஸ்பூன் அளவு ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்து கலருக்காக காஷ்மீரி மிளகாய் தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்து 1 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். இவ்வளோ தான் இதுக்கு தேவையான மசாலா பொருள். அடுத்து இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஏற்கனவே நம்ம உப்பு சேர்த்த தண்ணியில் தான் அந்த காலிஃப்ளவர் போட்டு வச்சுருக்கோம். அதுவும் கொஞ்சம் உப்பு அப்சர்வ் பண்ணும். அதனால் இதில் கொஞ்சமாக சேர்த்துட்டு மசாலா மிக்ஸ் பண்ணி டேஸ்ட் பண்ணுவோம்ல, அப்போ செக் பண்ணிவிட்டு பத்தலை அப்படின்னு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அந்த பேட்டர் ரெடி பண்ணணும். நம்ம நார்மலாக வாழைக்காய் பஜ்ஜி, வெங்காய பஜ்ஜிக்கெலாம் ரெடி பண்ணுவோம்ல அந்த மாவு, அந்த கன்சிஸ்டன்சி இருக்கணும். ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் மீடியமாக இருக்கணும். இப்போ பாருங்கள், உப்போட அளவு செக் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணியிருக்கேன். அந்த பேட்டரோட கன்சிஸ்டன்சி பார்த்துக்கோங்க, இந்த மாதிரி இருக்கணும். இப்போ நம்ம 10 நிமிஷம் அந்த காலிஃப்ளவரை அந்த சுடுதண்ணியில் போட்டிருந்தோம் இல்லையா, அதை இந்த மாதிரி ஸ்ட்ரைனர் யூஸ் பண்ணி ஃபில்டர் பண்ணிக்கோங்க. ஃபில்டர் பண்ணி தண்ணியே இருக்கக்கூடாது. அந்த ஃபில்டர் பண்ண காலிஃப்ளவர் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மசாலாவோட ஃபஸ்ட்டு ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து கை யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மசாலாவோட இந்த காலிஃப்ளவர் ரொம்ப நேரம் ஊறணும்னு இல்லை, ஒரு 10 நிமிஷம் அந்த மசாலாவில் ஊறினா போதும். 10 நிமிஷம் கழித்து நம்ம டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம். இதே மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பர்ஃபெக்டாக உங்களுக்கு மசாலா உதிராமல் நல்லா கிறிஸ்பியான gobi65 கிடைக்கும். இப்போது ஃபஸ்ட்டு நம்ம மசாலாலாம் சேர்த்து அந்த காலிஃப்ளவரை மிக்ஸ் பண்ணிட்டோம். இந்த டைமில் நம்ம 2 டீஸ்பூன் அளவு பிரெட் க்ரம்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். பிரெட் க்ரம்ஸ் இல்லை அப்படின்னா ரஸ்கை கூட மிக்சியில் சேர்த்து பவுடர் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி நம்ம ஏதாவது பிரெட் வச்சு ரெசிபி பண்ணும்போது அந்த ப்ரௌன் சைட்ஸை கட் பண்ணி ஸ்டோர் பண்ணியிருப்போம் இல்லையா, அதை கூட மிக்சி ஜாரில் சேர்த்து கிரைண்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அந்த பிரெட் க்ரம்ஸ் சேர்த்து மிக்ஸ் பண்ண பின்னாடி ஒரு 10 நிமிஷம் வச்சுருங்க. 10 நிமிஷம் கழித்து இதே மாதிரி ஒரு வானலியில் எண்ணெய் சேர்த்து, அதாவது டீப் ஃப்ரை பண்ணுற அளவுக்கு எண்ணெய் சேர்த்து, எண்ணெய் நல்லா சூடாகவும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த காலிஃப்ளவரை ஒவ்வொன்றா சேர்த்து, அதாவது ஸ்பூன் அல்லது கையில் ஒவ்வொன்றா போடுங்க. ஒன்றோட ஒன்று ஒட்டிரும், இல்லாட்டி மொத்தமாக எடுத்து போடும்போது இந்த மாதிரி ஒவ்வொன்றா எடுத்து போட்டுட்டு அந்த எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கணும். 2 சைடும் நல்லா கிறிஸ்பியாக வர மாதிரி, எல்லா சைடும் நல்லா கிறிஸ்பியாக வர மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இதுதான் சிம்பிளான ரொம்ப ஸ்டெப்ஸ். இது ஈஸியாக ஃபாலோ பண்ணலாம். இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி எல்லா காலிஃப்ளவரையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு பாருங்கள். கலருமே சூப்பராக இருக்கும். ரெஸ்டாரண்ட்டில் கிடைக்கிற மாதிரி சூப்பராக கிடச்சிருக்கு. நம்மளோட க்ரன்ச்சியான நல்லா சாஃப்டான gobi65 சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.